ஜீவிக்கின்றார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் துன்பத்தில் என் நல் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கின்றார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில். அன்றொரு நாள் நற்செய்தி கூட்டத்தில் சலசலப்பு. சிறப்பு செய்தியாளர் இன்னும் வந்து சேரவில்லை. அரசியல் கூட்டத்தை போல பிரசங்கியார் இதோ வந்து கொண்டே இருக்கிறார் என்று ஒலிபெருக்கையில் அறிவித்தாயிற்று. இப்போது கூட்டத்தை எப்படி அமைதிப்படுத்துவது? பாடுவதற்கு சிறப்பு பாடல் கைப்பிரதியும் அச்சடிக்கவில்லை. சமயோசித புத்தியுள்ள போதகர் மேடையில் எழுந்து வந்தார். இப்போது நாம் ஆண்டவரை துதித்து பாடப் போகிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடுவோம் என்று கூறி மகிழ்வோம் மகிழ்வோம் என பாட ஆரம்பித்தார். கூட்டத்தினரும் உற்சாகமாக இருகரம் தட்டி உற்சாகமாய் பாடினர். அதைத் தொடர்ந்து அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாக துதியுங்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என பாடல்கள் முழங்கின. செய்தியாளர் தாமதமாய் வந்த குறையை அப்பாடல் நேரம் நிறைவாக்கிற்று. இப்படி கிறிஸ்தவ தமிழ் உலகில் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருக்கும் மனப்பாடமாய் தெரிந்து எல்லோராலும் உற்சாகமாய் பாடப்படும் பல பாடல்களை இயற்றியவர் அகில உலக வானொலி ஊழியத்தின் தென் ஆசிய இயக்குனர் சகோதரர் எமில் ஜெபசிங் ஆவார். இந்திய தேசத்தின் மிகச் சிறந்த மிஷனரி இயக்கமாக திகழும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவை வித்திட்டு உரமிட்டு வளர்த்திட்ட ஆதிகால தலைவர்களில் இவரும் முக்கியமானவர். பாடல் என்றால் எமில் என்று கூறும் அளவிற்கு இவ்வியக்க மக்கள் உற்சாகமாய் பாட வழிவகுத்தவர். அழிந்து போகும் கோடிக்கணக்கான இந்தியர் மீதான இவரது உள்ளத்தின் ஆத்தும பாரம் இவரது பாடல்களின் ஒவ்வொரு வரியிலும் துணிக்கும். இனிமையான ராகங்கள் இவரது பாடல்களின் சிறப்பு அம்சமாகும். சகோதரர் எமில் ஜெபசிங் ஜனவரி 10ஆம் தேதி 1941ஆம் ஆண்டு அன்று மறைத்திரு YC நவமணி ஐயர் அவர்களுக்கும் கிரேஸ் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். தனது வாலிப நாட்களிலே சகோதரர் பி ஷாம் மற்றும் சகோதரர் என் ஜீவானந்தம் என்ற தேவ வல்லமை நிறைந்த ஊழியர்களின் வழிநடத்துதலால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தற்பொழுது துவாத்துக்குடி மாவட்டம் பண்ணை விளையில் 70 வயதில் ஆண்டவரின் அன்புக்கு அடிமையானார். ஏமி கார்மைக்கேல், தாமஸ் ஊவாக்கர், ஈசாக்கு ஐயர் போன்ற பரிசுத்த தேவ ஊழியர்கள் பணிபுரிந்த அப்பூரிலே கிறிஸ்துவின் ரத்தத்தால் இதயக்கரை நீங்கி தூய்மை பெற்று மிஷனரி தரிசனத்தையும் பெற்றதால் பண்ணை விளையில் தன் வாலிப நண்பர்களை ஆண்டவருக்காக ஆதாயம் செய்தார். அவர்கள் அனைவரும் கூடி ஜெபித்து ஐக்கியத்தில் பலப்பட்டனர்.
அந்நாட்களில் 1959 ஆண்டின் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று வழக்கம் போல ஜெபத்துக்காக இந்த வாலிபர் குழு கூடியது. அன்று சிறப்பாக தியானம் செய்த ஆண்டவரின் சிலுவை பாடுகளும் மரணமும் தங்கள் உள்ளத்தில் வேதனை நிறைந்த பாரமாக அழுத்த அவர்கள் அமர்ந்திருந்தனர். சோர்ந்திருந்த அவர்கள் முதலில் ஆண்டவரை துதித்து பாடி அதன் பின்னர் ஜெபிக்க விரும்பினர். அந்நிலையில் ஆவியானவர் எமிலுடன் இடைப்பட்டார். கரும்பலகை ஒன்று அந்த இடத்தில் இருந்தது. சாக்கு துண்டை எடுத்த எமில் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலின்படி இப்பாடலை நேரடியாக கரும்பலகையில மடமடவென்று எழுதி முடித்தார். அவ்வேளையில் இப்பாடலின் ராகமும் எமிலின் உள்ளத்தில் சுரந்து வந்தது. பெரிய வெள்ளிக்கிழமை என்றும் என் இயேசு ஜீவிக்கிறார். பாவ வாழ்விலிருந்து என்னை மீட்டெடுக்க ரயபலியாக ஈனச்சிலுவையில் அவர் மரித்தார். ஆயினும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு ஜீவிக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட என் உள்ளத்தில் இன்றும் ஜீவிக்கிறார் என எமில் எண்ணினார். அவர் ஏன் என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார் என்று நினைத்த எமிலுக்கு, உன் வாழ்வில் அற்புதங்களை செய்வதற்கே என்ற ஆவியானவரின் பதில் வேதத்தின் அற்புதங்களை சிந்திக்க தோண்டியது. செங்கடல் திறப்பு, எரிகோ கோட்டை வீழ்ச்சி, குருடரின் பார்வை, குஷ்டரோகியின் ஆரோக்கியம் என பல அற்புதங்களை ஒவ்வொன்றாக அவரது உள்ளம் நினைவு கூர்ந்தது. அதுவே கரும்பலகையில் பாடலாக உருவானது. இப்பாடலை கூடி வந்த வாலிபர்கள் அனைவரும் ஒரு சில நிமிடங்களில் கற்றனர். உற்சாகமாக பாடினர். அப்பெரிய வெள்ளிக்கிழமையானது உயிர்த்தெழுந்து சதா காலமும் ஜீவித்தரசாலும் மகிமை நிறை ஆண்டவரை அற்புத நாயகராய் ஆராதிக்கும் வேளையாய் மாறியது. சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெற்ற வாலிபர்கள் உற்சாகமாய் ஜெபத்தில் தரித்து நின்றனர். கண்ணீர் குரலுக்கும் கண்ணீர் வரவைக்கும் பாட்டுக்கும் சொந்தக்காரா அண்ணன் என்றழைக்கப்படும் எமில் அண்ணன் நவமணி ஐயரவர்களின் சொந்த குமாரன். பரிசுத்த பூமி என்றழைத்த பண்ணை விளைக்கும் சேர்ந்தே தொகுத்து எழுதியவருக்கு எங்கள் அன்பின் நன்றி. ஜீவிக்கின்றார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார்.